கேட்டிங்கன்னா வயநாடு சம்பவத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட நிவாரணப் பொருட்கள் போய்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களாங்கிறது கேரளாக்காரங்க பார்த்து அசந்த ஒரு விஷயம். அவ்வளோ நிதி நம்ம கேரளாவுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த பானுஸ்ரீ பாப்பா தான். இவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த பயத்திலே தினம் வாழவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவோட வீட்டில் நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். நம்ம டீம் எல்லாம் நேரடியாக போய் பார்த்தோம். உண்மையிலுமே ரொம்ப வறுமையான குடும்பம் தான். அவங்க வீட்டில் ஒரு ஃபேன் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பம் தான். வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணதுக்கு நம்மக்கிட்ட பெரிய உதவி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க கிட்னியை சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட மருத்துவ செலவுகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு உதவி கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லை. நம்ம ஃபாலோவர் சார்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த குழந்தைக்கு நம்ம பண்ணியே ஆகணும். இந்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நீங்கள் இந்த குழந்தைக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் QR கோட் கொடுக்கேன்.